ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம். இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய 15ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர் பிலாத்துவிடத்திலே அவரை கொண்டு வந்து சென்றபோது, அவர்கள் குற்றச்சாட்டை வைத்தபோது பிலாத்து சொன்ன வார்த்தை, நீங்கள் உங்கள் மத சட்டத்தின்படி, நியாயப்பிரமாண சட்டத்தின்படி இவர் மீது நீங்கள் நியாயம் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னதை நாம் யோவான் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்திலே சொல்லுகிறார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கணை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். ஆகவே இங்கே யூதர்கள் சொன்ன வார்த்தை, இவனுக்கு மரண தண்டனை என்ற தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடையே பிலாத்துவிடத்திலே வந்திருக்கிறார்கள். தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அதிகாரம் பிலாத்துவுக்கு. ஆனால் இன்ன தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவது யூதர்கள். இதை பிலாத்து கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே இவர்கள் ஒரு திட்டத்தோடையே வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான். இவர்கள் உடனே தான் என்ன குற்றச்சாட்டு என்று கேட்டபோது, இவன் ரோமர்களுக்கு எதிராக புரட்சி வீரனாக இருக்கிறான், இவன் வரி குடிக்கக்கூடாது என்று சொல்கிறான் என்பதை பிலாத்து நம்பவில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு காரியத்தை இயேசு மட்டுமல்ல, வேறு யாராவது செய்திருந்தாலும் கூட அந்த காரியங்கள் ஒத்தர்கள் மூலமாக, உளவு பிரிவுகள் மூலமாக அவனுக்கு வந்து சேர்ந்துவிடும். ஆகவே அவன் அதற்கு இணையான நடவடிக்கைகளை அவன் எடுத்து தற்காத்து கொள்வான். ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டும் ஒத்தர்கள் மூலமாக இயேசுவின் மீது கிடைக்கவில்லை. ஆகவே இவர்கள் பொய்க்குற்றச்சாட்டை சொல்லி, இவர்கள் பொறாமை கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்ற மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தோடையே இங்கே குற்றச்சாட்டை சொல்லுவதை பார்க்கின்றோம். இதையும் பிலாத்து புரிந்து கொண்டான். ஆகவேதான் இவர்கள் உன் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுக்கள், ஒரு குற்றச்சாட்டும் உண்மையில்லை என்பது பிலாத்துவுக்கு தெரியும். ஆனால் இயேசுவிடத்திலே அதற்கு நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அந்த குற்றச்சாட்டை குறித்து எதுவும் சொல்லவில்லை என்பதை நாம் அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் அது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தான் மேசியா என்பது, நீ யூதர்களுக்கு ராஜாவா? ஆம், நீ சொல்லுகிறபடிதான் என்று சொன்னபடினால்தான் அந்த ஒரு வார்த்தையை தவிர மீதி எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியைப் போல அவர் அமைதியாக நின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பதிலும் இந்த உத்தரவுக்கு சொல்லவில்லை. இந்த உத்தரவு பொய்யான குற்றச்சாட்டு என்று தெரிந்தும் பிலாத்து எந்த உத்தரவும் கொடுக்க விரும்பவில்லை. பிலாத்து என்ன செய்தான்? இயேசு அமைதியாக இருந்ததை கண்டு நாம் நாளைய தினத்திலே தொடர்ந்து தியானிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கம் உருக்கம் உடையவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கின்றவரே, இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்ன யூதர்கள் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிய தீர்மானத்துடைய வந்து அதை திட்டமிட்டு நிறைவேற்றம் செய்தார்கள். அது தேவனுடைய சுத்தமாக இருந்தது. இன்றைக்கு நமக்கு தேவனுடைய சுத்தம், நாம் நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய உயிரை கொடுப்பதல்ல. அவருக்கு நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்வதுதான் அவருக்கு ஜீவபலியாகும். ஓய்வு நாளை தவறாமல் அனுசரித்து அவரை ஆராதித்து துதிப்பது தான் நாம் செய்கின்ற புத்தியுள்ள ஆராதனை. அதையே தான் தேவன் நம்மிடத்திலே ஜீவபலியாக நாம் சரீரம் இந்த உலக வேஷத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படாமல் அவர் நாம்
பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் அவருக்கு ஜீவ பலியாக, நமக்கே ஜீவனை கொடுத்தவருக்கு நம்முடைய ஜீவனை பலியாக இதன் மூலமாகத்தான் செலுத்த வேண்டும் என்பதை இந்த வேத வசனத்தின் என்று வெளிப்படுத்தியிருக்கிற தேவாதி தேவனே, உம்முடைய வருகை மட்டும் இப்படியாக காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமே. அல்லேலூயா. சோத்திரம்.